ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல கண்ணன் சார் எதுவும் ஹோம்வொர்க் குடுத்தாங்களா? கொடுத்தாரு சார். அது யாராவது ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களா? சரி, வேற ஏதாச்சும் கண்ணன் சார் நடத்துனாங்களா? ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டாபிக்ஸ். லிங்கேஷ் சார் ஹோம்ஒர்க்கே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சு சார் கொடுத்தாரு. அதான் கொடுத்தாங்களா? வேற எதுவும் புதுசா டாபிக் எதுவும் எடுக்கலையா? கேஸ்கேடட் ஸ்டேட்மெண்ட் நடத்துனாங்கண்ணா. ஆமா சார். என்னது? கேஸ்கேடட் ஸ்டேட்மெண்ட். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன் சார் நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. திருப்பி சொல்லுங்க. கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட். என்னன்னு தெரியல, எனக்கு தான் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன் சைடு நெட்வொர்க் இஷ்யூ. ஒன் சார் வெயிட் பண்ணு. சார் கேஸ்கேடட் ஸ்டேட்மெண்ட் நடத்தினார் சார். ஓகே, இப்போ கேக்குது. கேஸ்கேடட் ஸ்டேட்மெண்ட்டா? ம். ஓகே. அதுல யாரும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல வேற ஏதாச்சும் டாபிக்ல பைத்தான டவுட் இருந்தா கேளுங்க, நான் அந்த இதை நடத்துறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது டவுட் இருக்குது, இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தனியா நீங்க படிச்சதுல கூட ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. ஆனா சார் கொடுத்த வச்சு நான் கோட் எழுதிருக்கேன். ஹோம்வொர்க் பிரசன்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது. லெட்டர்ஸா போட்டா இல்ல உங்க ஸ்கிரீன் வந்து என்னன்னா அந்த மீட்டிங் ஸ்கிரீன்ல தான் நிக்கி. புரியலண்ணா. இப்பதான் ஸ்கிரீன் இல்ல உங்க ஸ்கிரீன் வந்து மீட்டிங் ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிருந்துச்சு. இப்பதான் உங்க டெர்மினலுக்கு திருப்பி வந்திருக்கு. தெரியுதாண்ணா? இப்ப தெரியுது. ஓகே, ரன் பண்றேனா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தான் ஆகுதா இல்ல வேற யாருக்காச்சும் ஆகுதா அவங்க வாய்ஸ்? நீங்க இப்ப சொல்லுங்க, கேக்குது. ராஜின் கேப்லெட்ல ஃபுல் கேப்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. கொடுத்து எனக்கு அப்பன்னு பிரிண்ட் ஆகுது நம்பர். நம்பரும் இதுவும் எனக்கு பிரிண்ட் ஆகுது லோயர்னு. ஆனா எனக்கு எல்ஸ் பிரிண்ட் ஆகணும். இட் இஸ் நான் சிங்கிள் பிரிண்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இது அப்பர் கொடுத்தீங்க. வெயிட் பண்ணுங்க, கோட் போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்பர்னு கொடுக்கீங்களா? அப்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லோயன் கொடுத்தா லோயன் பிரிண்ட் ஆகுதா? இந்த நியூமரிக்ங்கிறது ஃபுல்லும் நம்பர் மட்டும் கொடுங்க. அப்போ ஓகே பிரிண்ட் ஆகுதுடா. நியூமரிக் பிரிண்ட் ஆகுதுடா. பட் லெட்டர் நம்பரும் சேர்ந்து கொடுக்கறப்ப எனக்கு தப்புன்னு காட்டுறேங்கண்ணா. இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங்னு காட்டுறேங்கண்ணா. ஆமா, அது காட்ட மாட்டேங்குது எனக்கு. எங்க கொடுங்க.
Dream jobs, dream your salary. Use the salary filter to pick the right one for you. Explore 17,000 plus jobs. பாருங்க காட்ட மாட்டேங்குது. ஓகே நம்பர் இது சேர்த்து கொடுத்துருக்கீங்க. த ஸ்ட்ரிங் இஸ் ஒன்லி லோயர்னு காட்டுதா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம் திருப்பி கோடு போங்க. ஆக்சுவலா அது ரெண்டாவது எலிஃப்லேயே முடிஞ்சிருது கரெக்டா? இந்த நம்பரும் இது சேர்த்து கொடுத்தீங்கன்னா. ஆமாண்ணா. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ன சொல்ற நம்பர் இருந்தாலுமே அந்த லோயர் லெட்டர்ஸ் இருக்குன்னா அது அதையும் சேர்த்து எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். இஸ் லோயர் இருக்கு பாத்தீங்களா? அப்படித்தானே பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நீங்க அந்த நம்பரோட அப்பர் கேஸ் சேர்த்து கொடுங்களேன். லோயர் எதுவுமே கொடுக்காம நம்பரும் அப்பர் கேஸ் மட்டும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஒன்லி அப்பர் கொடுக்கான்னு பார்ப்போம். அந்த அப்பர் வந்து என்னன்னா அந்த என்ன சொல்ல அந்த நம்பரை வந்து கன்சிடர் பண்ணாம அந்த மொத்த ஸ்ட்ரிங்ல அப்பர் எங்கேயாச்சும் இருந்தா அதை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்க டைரக்டா இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சு இதுல இப்படி அந்த பிஹேவியர் இருக்கனால பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம்னா icon is your free solution. When you get a call from an unknown number in the icon, they show you who's calling. If it's spam, you can simply block it. With over 100 million. ஓகே, அதாவது என்னன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்தா இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங்னு சொல்லணும் கரெக்டா? ஆமாண்ணா. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது நம்பரும் வந்து லெட்டரும் வந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் பண்ண ஒரு மெத்தட் இருக்கு. தெரியுமா என்னன்னு? தெரியாதுண்ணா. ஆல்ஃபா நியூமரிக்கும் செக் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ஆல்ஃபா நியூமரிக்கு வந்து நீங்க இஸ் அப்பருக்கு முன்னாடி கொடுங்க. இஃப் இன்னொரு மேல ஒரு இஃப் போட்டு இஃப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டாட் வச்சு இப்படி இல்ல ஸ்ட்ரிங் டாட் அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக். இப்போ அது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தான். ஸ்ட்ரிங் டாட் ஆல்ஃபா ஃபங்க்ஷனா? ஆல்ஃபா நியூமரிக், ALPHA நியூமரிக். கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் கோலன் வச்சு கீழே அடுத்த லைன் வாங்க. இப்ப அடுத்த இந்த ஈசாப்ப இங்க வந்து நீங்க இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங்னு கொடுத்துருங்க. அடுத்த ஈசாப்பர் இருக்கு பாத்தீங்க, அங்க எலிஃப்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த ஆல்ஃபா பக்கத்துல ஸ்பேஸ் வராது. கௌஷிகா சொல்லுங்க. அண்ணா அது ஆல்ஃபா வருமா இல்ல ஆல்னம்னு வருமா? ஓகே இருங்க, நானே செக் பண்ணணும். நான் வேற லாங்குவேஜ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. நான் இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஆல்ஃபா நியூமரிக். ஆமாமா, இஸ் ஆல்னம் தான். சாரி, நான் மிஸ்டேக் தான். அந்த ஆல்ஃபா நியூமரிக் எடுத்துட்டு இஸ் ALNUM போடுங்க. ஆல்ஃபா நியூமரிக் எடுத்துறேன். நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் வேற ஏதோ வரும். இஸ் போட்டு AL ஆல்ஃபா இல்ல, ALNUM. அதை PHA எடுத்துருங்க. ALNUM போட்டு
NUM NUM நம்பர் இருக்கு பாருங்க NUM அந்த ப்ராக்கெட்டை இது பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க, ஓப்பன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. எரர் காட்டுதுண்ணா. என்ன காட்டுது? அது எரர் சின்னதா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? அப்ப நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்ண அதில் செக் பண்ணி பார்க்கலாம். சரிண்ணா. ஓகே. இப்போ வந்து யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குவீங்க கரெக்டா? ஆமாண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு வருதுல. ஓகே வருது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் எலிஃப் சஃபர் ஓகேவா? இந்த மாதிரி தான் அவங்க ப்ரோக்ராம் வந்து, அதாவது லெட்டரும் நம்பர் இருந்தால் ஸ்ட்ரிங் இல்லைன்னு சொல்லணும் கரெக்டா? இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல் கேப்ஸ் போட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஃபுல்லும் கேப்ஸ் இப்படி ஏதாச்சும் போட்டோம்னா இதுவும் திஸ் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங்னு வருது. என்னன்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல அந்த ஆல்ஃபா நியூமரிக்லே எடுத்துக்கிறது. இருங்க அதை நான் டீபக் பண்ணணும். ஓகே, அது வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறதுனா ஃபுல்லுமே ஒரு விஷயம் என்ன சொல்ல அப்பர் கேஸ் இல்லை லோயர் கேஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்கவே செய்யுது. இந்த இது பார்த்தீங்களா, இந்த இது மிக்ஸ் ஆகி வர்றதே கூட எடுத்துக்க மாட்டேங்குது. எனக்கு ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, அதாவது என்ன சொல்ல நம்பர் போட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல கேப்லெட்டர் அந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்டால் தானே உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்க. திஸ் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங். ஒர்க் ஆகுது எனக்கு. ஏன் ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா இப்போ கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அது கண்டுக்க மாட்டேங்குது.
ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்ல திஸ் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங்னு வந்துடுது. இப்போ ஏதோ ஒரு கேப் லெட்டர் ஃபுல்லு இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா நியூமரிக் வந்து கண்டுக்க மாட்டேங்கி. நியூமரிக் வந்து அது ஒரு இதா எடுத்துக்காம, நியூமரிக் அந்த மாதிரி என்ன சொல்ல எடுத்துக்காம அது வந்து ஒரு அதே லெட்டரா கன்சிடர் பண்ணிக்கிறது. அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆல்ஃபா இஸ் ஆல் நம்ம அந்த இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. நம்ம மேனுவலா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுனா தான் என்ன சொல்ல இது நம்ம ஒரு நாட் ஸ்ட்ரிங்கா என்னன்னே நம்ம இது பண்ண முடியும். உங்களுக்கு லூப்பிங் கான்செப்ட் தெரியுங்களா? ஃபார் லூப்பானா? ஃபார் லூப் தான் தெரியுங்களா? கொஞ்சம் தெரியும்ண்ணா. ஓகே. இது ஹோம்ஒர்க் தானே இந்த இது கண்ணன் சார் கொடுத்தது? ஆமாண்ணா. கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? கொஸ்டின் சரியா நோட் பண்ணலண்ணா. ஒரு வாய்ஸ் சொன்ன மட்டும் கேட்டுக்கிட்டேன். என்ன சொன்னாங்க? லோயரா இல்ல நியூமரிக்கா பிரிண்ட் பண்ண சொன்னாங்கண்ணா. உங்க வாய்ஸ் பாதி தான் கேட்டுச்சு. அப்பரா லோயரா நியூமரிக்கான்னு பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ஆமாண்ணா. அது எதுவுமே இல்லாட்டி நாட் எ ஸ்ட்ரிங் சொல்லணுமா? ஆமாண்ணா. ஓகே. அதாவது ஒரு இது லெட்டர் வந்து ஃபுல்லும் அப்பரா இருந்தா அப்பர் நம்ம உள்ள போறோம். இதுனா லோயர் நியூமரிக் அந்த மாதிரி இந்த மாதிரி மிக்சடா வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கேஸ்லயே வந்துடும். இப்படி என்ன சொல்ற ஒரு கேப்ஸ் ஒரு லோயர் அந்த மாதிரி எது வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஈல்ட் ஸ்பாட்டுக்கு போயிடுது. ஆனா நம்ம அந்த நம்பர் இருந்து இப்படி ஏதாச்சும் வந்தாதான் பிரச்சனை வருது. ஸோ நம்ம என்ன பண்ணா நம்ம இன்புட் எப்பயும் போல வாங்கிக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இன்புட் வாங்கினதுல வந்து ஒவ்வொரு என்ன சொல்ல கேரக்டரா மூவ் ஆகி இப்போ சப்போஸ் வந்து இப்போ நம்ம அதுக்கு ஒன்று வச்சு ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனாதான் நம்ம பிரச்சனை இருக்கு. அப்படின்னா ஓகேவா? இப்போ நியூமரிக் ஃபிளாக் வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கோம். நியூமரிக் ஃபிளாக்னா ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த இந்த இன்புட்ல வந்து நம்பர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நியூமரிக் ஃபிளாக் வந்து சும்மா ஃபால்ஸ்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபிளாக்ங்கிறது குழப்பிக்காங்க. ஃபிளாக்னா கூட தேவை. இப்போ நம்பர் இருக்கா இல்லையா இந்த மாதிரி நம்பர் அப்பர் பூலியன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்மகிட்ட எதுவும் இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லோயருக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு இப்படி என்ன சொல்ல மிக்ஸ்டா இருந்தா அதுவுமே நாட் ஸ்ட்ரிங் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இப்போ HE இதை என்ன சொல்லுவீங்க? நாட் ஸ்ட்ரிங். இதே நாட் ஸ்ட்ரிங் தான் சொல்லுவீங்களா? ஆமாண்ணா. அப்பர் லோயர் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, மிக்ஸ் ஆகக்கூடாது. ஓகே. அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றா இது பண்றோம் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் எண் இதுன்னு. இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டரா பண்ணும்போது இஃப் இஸ் அப்பர் இது அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா இப்போ இதை வந்து ட்ரூன்னு மாத்திக்கிறோம். அதாவது ஏதோ இந்த லெட்டர்ல ஒன்று வந்து அப்பர் கேஸா இருக்குன்னு நம்ம வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு மொத்த வேர்டா பார்க்காம சிங்கிள் லெட்டரா போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஃப் கேரக்டர் வந்து இஸ் லோயரா இருந்துச்சுன்னா லோயர்ல வந்து நம்ம ட்ரூன்னு வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஃப் இஸ் நியூமரிக்கா இருந்துச்சுன்னா நம்பர்ல வந்து நம்ம ட்ரூன்னு மாத்திடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபால்ஸ்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா தான் இங்க ட்ரூனே வரும். இந்த இது செட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்னன்னா செக் பண்ண போறோம். இப்போ வந்து இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும். இப்போ வந்து அது ஃபுல்லுமே அப்பர் கேஸா இருக்கு. இப்போ அப்பர் கேஸ் வந்து ட்ரூ அண்ட் லோயர் வந்து
ஃபால்ஸா இருக்கு. ஓகேவா? லோயர் அண்டு இதுவுமே ஃபால்ஸா தான் இருக்கணும். ஃபால்ஸ். இந்த கேஸ் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு புரியுதா? இப்போ வந்து அப்பர் கேஸ் ட்ரூவா இருக்கு, இந்த ரெண்டும் ஃபால்ஸா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருனாலும் சொல்லலாம். இப்போ வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்பர் கேஸ் ட்ரூன்னு போட்டிருக்கேன். கேட்க புரியுதா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ராஜி உங்களுக்கு புரியுதா? புரியலண்ணா. இருங்க நான் திருப்பி சொல்றேன். இப்போ வந்து நம்ம உங்க இது வந்து கோடு வந்து என்னன்னா மொத்த அந்த வேர்டை இன்புட் வாங்கின வேர்டையும் செக் பண்ணுது. கரெக்டா? ஆமாண்ணா. இப்போ நம்ம வந்து நீங்க சொல்ற கண்டிஷன் வந்து நம்ம இந்த இது ஆட்டோமேட்டிக் அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகாதனால இந்த ஃபார் லூப்ல வந்து ஒவ்வொரு லெட்டரா போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இதான் நம்ம இன்புட்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஹலோ இப்போ வேர்ல்டுன்னு இருக்கு, இதான் நம்ம யூசர் இன்புட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் கொடுத்தோம்னா இந்த ஃபார் லூப் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டபிள்யூக்கு போகும். ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் வந்து. ஓகேவா? ஆமாண்ணா. இந்த டபிள்யூ வந்து இந்த இஃப் கண்டிஷன்ல வந்து எதுக்குள்ள போகும்? இந்த டபிள்யூ இந்த ஒரு லெட்டர் இந்த மொதல் கண்டிஷன் உள்ள போகுமா, ரெண்டாவது கண்டிஷன் உள்ள போகுமா, மூணாவது கண்டிஷன் இது போகும். கரெக்டா? இங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ ஆயிடும். கரெக்டா? ட்ரூ ஆயிருமா? இப்போ வந்து ரெண்டாவது லெட்டரும் அதே இதுல போகும் லூப்ல. அடுத்து இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். அப்ப ட்ரூ தானா? ட்ரூ தானா? அங்க அப்பர் ட்ரூ இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இருக்கா? அப்படியே அடுத்த லெட்டரா போதா? இப்போ வந்து இப்படி எல்லாமே இங்க இது மட்டும் தான் ட்ரூன்னு இருக்கும், மிச்சம் ரெண்டும் ஃபால்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இங்க ஃபால்ஸ்னு அசைன் பண்ணிருக்கோம். கரெக்டா? மிச்சம் இந்த நியூமரிக்கும் லோயர் இருக்கும். அப்ப இது வந்து ட்ரூவே ஆகாது, இந்த ஒரு ட்ரூ தான் இருக்கும். சோ அப்படின்னா இந்த கண்டிஷன் பாருங்க, அப்பர் மட்டும் ட்ரூ இருக்கு, மிச்சம் ரெண்டும் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ இது இந்த இஃப் கண்டிஷன்ல வந்து நம்ம இதுக்குள்ள என்ன போடலாம்? ட்ரூன்னு போடலாம். இல்ல இப்ப அந்த வேர்டு வந்து என்னவா இருக்கும்? அதாவது இந்த ஒரே ஒரு இதுதான் ட்ரூன்னு இருக்கு, மிச்சம் ரெண்டுமே ஃபால்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்குள்ளேயுமே போலனா என்ன அர்த்தம்? பிரிண்ட் அப்பர்னு போடலாம். கரெக்ட். ஏன்னா அது அப்பர் கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரிங் இஸ் அப்பர் கேஸ். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி இஃப் எல்இஃப். இப்ப வந்து இந்த கண்டிஷன் மொதல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு, இப்போ வந்து லோயர் ட்ரூவா இருக்கு. அப்பர் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அண்டு நம்பர் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ இங்க என்ன போடலாம்? The string is lower case. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வந்து லோயர் கேஸ். இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு கண்டிஷன் இந்த மாதிரி போடணும். இப்போ வந்து நம்பர் வந்து ட்ரூவா இருக்கு, அப்பரும் லோயரும் ஃபால்ஸா இருக்கு. இப்போ என்ன போடலாம்? பிரிண்ட் நம்பர். ஸ்ட்ரிங் வந்து நம்பர். இப்போ நீங்க சொன்ன கண்டிஷன் படி இந்த 3 கேஸ்லயுமே ஏதோ ஒன்று பிரச்சனையா இருக்கு. அதாவது இப்போ ஏதோ 2 ட்ரூவா இருக்கு அப்படின்னா இப்போ வந்து எல்ஸ் கேஸ்ல நம்ம போட்டலாம், அது வந்து ஸ்ட்ரிங்கே இல்லை அப்படின்னு. ஆனா இந்த கேஸ்ல வந்து இதுவுமே வரும். இந்த என்ன சொல்ல, லோயர் கேஸ் அப்பர் கேஸ் சேர்ந்தாலுமே இட் இஸ் நாட் ஸ்ட்ரிங் தான் வரும். ஓகேவா? இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன இது பண்ணோம்? 33 TS வந்துட்டு பாத்தீங்களா? இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங். மற்ற இதுவும் செக் பண்ணி பார்ப்போம். இது ஃபுல்லுமே கேப்ஸ் அப்பர் கேஸ் வந்துட்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? அதான். இப்படி நம்ம சப்போஸ் நம்ம அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே என்ன சொல்ல, நம்மளோட என்ன சொல்ல அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். ஓகேவா? இது வேணா நான் உங்களுக்கு சேட்ல போடுறேன், காப்பி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே.
அப்புறம் வேற யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, அதை கூட கிளியர் பண்ணலாம். சொல்லுங்க முகமது. நான் ஃபார் லூப் போட்டு தான் பண்ண முடியுமா? அதாவது ஃபார் லூப் இல்லாம இந்த ஒரு கேஸ்க்கு வந்து நம்ம ஃபார் லூப் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட இது வந்து ரெண்டுமே என்ன சொல்ல, நம்பர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா நம்ம மொத்தமா பார்க்கும்போது என்னன்னா அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷனை வந்து அதை வந்து லோயர் கேஸ் இருந்தாலுமே நம்பர் இருந்தாலும் லோயர் கேஸ் சேர்ந்து இருந்தாலுமே லோயர் கேஸ்ன்னு சொல்லிடுது அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் படி. ஓகே. இப்போ நம்ம வந்து அதனால நம்ம ஒரு தனியா நம்மளே எழுதுற மாதிரி. அவங்களுமே கிட்டத்தட்ட அதாவது அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒவ்வொரு இதா செக் பண்ணிக்கிட்டே போய் ஒவ்வொரு லெட்டரையும் செக் பண்ணி தான் அது அப்பர் கேஸா லோயர் கேஸா அந்த மாதிரி சொல்லும். ஓகே. ஓகே. வேற ஏதாவது ஹோம்ஒர்க் முடிச்சு அதுல எதுவும் டவுட் இருக்கு கேட்கணும்னா கேளுங்க. அடுத்து யாருக்குமே எதுவுமே டவுட் இல்லையா? ஓகே. இப்போ யாருக்காவது இங்க இருக்கவங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரியுமா? கௌசிகா உங்களை தவிர உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஃபங்க்ஷன் என்னன்னு? தெரியும். ஓகே. உங்களை தவிர வேற யாருக்காவது ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியுமா? பைத்தான்ல ஃபங்க்ஷன் இது பண்ணிருக்கீங்களா? கோட் ரைட் பண்ணிருக்கீங்களா? பைத்தானா டெஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதா, முன்னாடி டெஃப் சேர்த்து யூஸ் பண்றதானா? ஆமா, அதான் ஃபங்க்ஷன். அது தெரியுமா? தெரியும் நான் பைத்தான். ஓகே ஓகே. தெரியாதவங்க சொல்லுங்க, அதை வேணா இன்னைக்கு இன்னும் ½ இருக்கு, அதில் பார்க்கலாம். ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா. ஓகே, அதை கூட நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியுமா? இருக்கா தெரியுமா? அதாவது ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு கேட்கல, ஜென்ரலா ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் இல்லாமல் இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம கோட் எழுதிட்டோம், இப்படி எல்லாத்துக்குமே எழுதலாம்ல. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னு ஏதாச்சும் ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம கோட் நார்மலா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கோடு தான் எழுத போறோம். இங்க எழுதுன மாதிரி எழுதிடலாமே. இங்க நம்ம எழுதணும், நம்மளுக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு. சார் ஒரு வேரியபிளை டெம்பரரியா யூஸ் பண்றதுக்காக ஃபங்க்ஷன் வேரியபிளை கரெக்ட். அந்த கோடை வந்து ரீயூசபிலிட்டி பண்ணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மட்டும் ஒரு எழுதிட்டோம்னு வைங்களேன், இன்னொரு இடத்துல நமக்கு இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதே மாதிரி கேஸ்ல தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திருப்பி இந்த கோடை எழுத வேண்டியிருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வைங்களேன், இதுக்குள்ள இதை ஒரு ஃபங்க்ஷனா நம்ம மாத்தணும்னா அந்த கோடை முகமது சொன்ன மாதிரி எங்கன்னா நம்ம திருப்பி கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம ஈஸ் அப்பர் ஈஸ் லோவர்ங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன், அது மெத்தட், அது என்ன சொல்ல அந்த ஸ்ட்ரிங்கோட சேர்ந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதை நம்ம வந்து எத்தனை தடவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஸோ அதான் முக்கியமான ரீசன். ஓகேவா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபங்க்ஷன்னா இந்த கீவேர்டை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். இஃப் இப்போ வந்து சும்மா இப்போ ஸ்ட்ரிங்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம வந்து இன்டென்டேஷனை வச்சு தான் நம்ம இஃப் ஃபார் இருக்கலாம் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சேம் ஃபங்க்ஷனும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னன்னா இந்த இன்டென்டேஷன் உள்ள இருந்துச்சுன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனோட சேர்ந்தது, இந்த ஃபங்க்ஷனோட சேர்ந்தது.
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலா ஸ்ட்ரிங்ல வர்ற மாதிரி இஸ் அப்பர் இந்த மாதிரி இருக்கு ஃபங்க்ஷன். இதுவும் இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இதில் நம்ம எதுவும் இன்புட் கொடுக்க மாட்டோம், கொடுக்கல. அதே மாதிரி இந்த இதுலேயே நம்ம ஏதாச்சும் இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே தான் நம்ம இன்புட் கொடுப்போம். அதை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது நம்ம வந்து இங்கே நமக்கு வந்து இந்த இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல அக்சசிபிள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரிங்குங்கிறத வந்து நம்ம இங்கே தனியாக வாங்கியிருக்கோம். இது வந்து மெயின் லாஜிக் அந்த கோடோடது. இந்த டெஃப்னு இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இதுக்குள்ளே அது அக்சசிபிளாக இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அது கொடுக்கணும், கொடுத்தாதான் அது வந்து செக் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? அதை எப்படி இந்த இப்போ நம்ம வேல்யூ வாங்குறத அதுக்குள்ளே கொடுக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்குன்னு நம்ம இது பண்ணோம்னா இங்கே இருக்கிறது வந்து இப்போ யாரோ சொன்னாங்களே டெம்ப் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். யார் சொன்னா? ஜீவரத்னம் நீங்களா? ஜீவரத்னம் நீங்களா சொன்னீங்க இந்த டெம்பரரி வேல்யூ. அது ஒரு யூஸ் கேஸ். ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஸ்ட்ரிங்கும் இப்போ நம்ம இங்கே str1 கொடுத்தாலுமே அது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கேருந்து நம்ம ஒரு இப்படி நம்ம அனுப்புறோம்னு வைங்களேன். இப்போ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமா? ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து str1 கொடுக்கணும் வைங்களேன். இங்கே இருக்க வேல்யூவை அது காப்பி பண்ணி இதை வந்து இது ஒரு டெம்பரரி வேரியபிள் மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணி அங்கே இருக்கிறதுல யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே இருக்க ஃபுல்லுமே என்னன்னா ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிடும். இப்போ இதே ப்ரோக்ராமா சும்மா ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது பண்ணோம்னா நம்ம எத்தனை தடவைனாலும் என்ன சொல்ல அடுத்தடுத்து கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இன்புட் கொடுத்ததெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி கொடுத்தோம், இது வந்து லோயர் கேஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த நியூ 2 3 4 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து அது ஸ்ட்ரிங்கும் கிடையாது, அதாவது நம்பரும் கிடையாது, லெட்டரும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இது அப்பர் கேஸ் கொடுத்துருக்கோம், அடுத்து நியூமரிக் கொடுத்துருக்கோம், இஸ் அப்பர் கேஸ் இஸ் நம்பர் வந்து. ஓகேவா? இதான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின். இது நம்ம ஒருக்கா நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா எத்தனை தடவைனா நம்ம கீழே கால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ 4 இது கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம நிறையா ஃபங்க்ஷனை வந்து பைத்தானில் வந்து யூஸ் ஆகும்னா அவங்களே ஃபஸ்ட்டு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த பிரிண்ட்ங்கிறத ஒரு தடவை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வந்து மெயின் யூஸ் கேஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்ல நம்ம ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கொடுக்கும் பார்த்தீங்களா? இது வந்து இது பேர் வந்து நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த இது கொடுக்கறது பேர். இதில் வந்து நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், எத்தனை நாளும் நம்ம பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்ல நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதும் கொடுக்கணும். இங்கே 3 பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 3 கமா போட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ரெட் கலர் காமிக்கு, ஏன்னா நம்ம ஒன்று தான் அங்கே டிஃபைன் பண்ணிக்கோம், நம்ம 2 இங்கே கொடுக்க அக்சஸ் பண்ணுறோம், அது தப்புங்கிற மாதிரி காமிக்கும். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஃபங்க்ஷன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அந்த மாதிரினா? சும்மா ஜென்ரலான டெஃபினேஷன் தான் சொல்லி திரும்பி ஒருக்கா சொல்கிறீங்களா? ஓகே. அதாவது நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு இதை அவர் சொன்ன மாதிரி ரீயூசபிலிட்டி கோடை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதுதான் கீவேர்ட். ஃபங்க்ஷன் நீங்கள் இது பண்ண போறீங்கன்னா டெஃப்னு கீவேர்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட நேமு
அதுக்கப்புறம் இங்க நீங்க ஏதாவது பேராமீட்டர் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்ல நீங்க பேராமீட்டர் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா எம்டியா அந்த என்ன சொல்ல இந்த மாதிரி பேரண்டிஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எண்டிங்ல வந்து ஒரு கோலன் வச்சு முடிச்சோம்னா நம்ம இதான் அந்த இது ஃபங்க்ஷனோட பேசிக் டெஃபினேஷன். அது கீழே நம்ம இன்டென்டேஷன் விட்டு நம்மளோட லாஜிக்கை நார்மலாக நம்ம நீங்க எப்படி எழுதுவீங்க அந்த மாதிரி அது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க லாஜிக் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ புரியுதா முகமது? இல்லை எதுவும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, சொல்றேன். ஓகேண்ணா. இதை தாண்டி இன்னொன்று ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இல்லை ரிட்டர்ன் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, ரிட்டர்னு. இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி ஃபங்க்ஷனுங்கிறத வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, ஒரு இதை பிரிண்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரிட்டர்ன்கிறத நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், அதை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கால்குலேட்டர் இருக்கு, கால்குலேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த என்ன பிளஸ்ஸா மைனஸா அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்கோம் பார்த்தீங்களா, அதான் இந்த பேராமீட்டர். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு திருப்பி அந்த நம்ம கொடுத்த இதோட ரிசல்ட்டை நம்ம திருப்பி கொடுக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கு நம்ம ரிட்டர்ன், அதனால தான் நம்ம மெயினாக ரிட்டர்ன் யூஸ் பண்றோம். நம்ம என்ன சொல்ல, நீங்க அடுத்து ஒர்க் பண்ண போற அந்த மாதிரி என்ன சொல்ல கோட் நீங்க கொஞ்சம் பெருசாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க அதுக்குள்ள முக்கால்வாசி பிரிண்ட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. பிரிண்ட் மோஸ்ட்லி டீபக் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு செர்டைன் வேல்யூஸ் கொடுக்கீங்க, அதை அது ப்ராசஸ் பண்ணுது, திருப்பி நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு வேல்யூவாக கொடுக்குது. அதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம என்னன்னா இதுக்கு நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணாம நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்றோம். இப்போ ரிட்டர்ன் பண்றோமா, இங்க வந்து ரிசல்ட்னு போட்டுப்போம். இப்போ வந்து இங்க எதுவும் பிரிண்ட் ஆகாது, சும்மா நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா எதுவும் பிரிண்ட் ஆகாது பாத்தீங்களா, அந்த எதுவுமே பிரிண்ட் ஆகாமட்டா. ஆனா இந்த ரிசல்ட்ல சேவ் ஆயிருக்கும் அந்த ஆன்சர். இந்த மாதிரி ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்கோம்னா, இதை வந்து நம்ம பின்னாடி எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த வர்ற இந்த ரிசல்ட்டை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சொல்ல, அடுத்த ஃபங்க்ஷன் இப்போ இதுக்கே நம்ம இது பண்ணுவீங்களேன் ரிசல்ட் 2. இப்போ பிரிண்ட் ரிசல்ட் 2 போடுறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் வந்து இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கு மேலே அதை ஒன்றுமே பண்ண முடியாது, பிரிண்ட் ஆகிட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு பார்க்கும்போது ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கோட் எழுதுங்கன்னா ஒரு 10-15 ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து இன்னொன்று டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்து வச்சு நம்ம இது பண்ணுவோம், அடுத்தடுத்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த மேக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மேக்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவில் வந்து ரிசல்ட் வரதை வச்சு நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணி ஒரு ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எப்பனாலும் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா முகமது? இப்போ புரியுதா? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் சொன்ன வரைக்கும் இதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஏதாவது வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா நீங்க ரியல் லைஃப்ல சொல்லுவீங்க. இப்போ நான் ஒரு பேசிக்கா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க, நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு 8:47க்கு நான் கேட்பேன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷன்னா நீங்க அதை ரியல் லைஃப்ல இதை வச்சு, இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, கால்குலேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம வந்து இன்புட் நம்பர் கொடுக்கும், அது வந்து எல்லாமே அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வந்து நம்ம ரிசல்ட் கொடுக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்க, யோசிச்சு 8:47க்கு கேட்பேன். ஓகேவா?
ஓகே, டைம் ஆயிட்டு. யாருக்காவது இது சொல்றீங்களா? யாராவது ஸ்டார்ட் பண்றீங்களா? ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்ச அதை வச்சு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யாராவது நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல யாராச்சும் பேர் நான் கூப்பிடட்டா? ஓகே, ஸ்ரீராம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீராம். சொல்றேண்ணா. சொல்லுங்க. இப்போ மொபைல்லே நம்ம ஒரு இது சர்ச் பண்றோம்னா அது தேவையான ரிசல்ட் கிடைக்கும்லண்ணா. ரிசல்ட் இல்ல, அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பொருளை வச்சு என்ன சொல்றது? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. இது நீங்க சொல்றீங்க, ஓகே, நீங்க சர்ச் பண்றீங்க, அது ஒரு ரிசல்ட் கொடுக்கு. இது ஒரு வகையான ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றேன், அந்த ஃபங்க்ஷன் நான் மட்டும் ரிசல்ட் கூட நீங்க கண்டுக்க வேணாம். அது ரிசல்ட் வரையும் செய்யலாம், வராமையும் கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றதுண்ணா? உங்களுக்கு இப்ப நான் நடத்தின வச்சு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அதாவது என்ன சொல்ல, இப்ப நான் ஒரு கால்குலேட்டர் சொன்னேன் பாத்தீங்களா? ஆமாண்ணா. இப்ப நம்ம ஒரு இன்புட் கொடுக்கோம், அது ஒரு ஒர்க் பண்ணுது, திருப்பி அது ஒரு அவுட்புட் கொடுக்குது. அதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்கோம். சம்டைம் இன்புட் கொடுக்காம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸ் நடக்கு, அந்த ப்ராசஸ் முடியுது, அது ஒரு ரிசல்ட் கொடுக்கு. இல்ல ரிட்டர்ன் நம்மளுக்கு பண்ணுது, இல்ல ரிட்டர்ன் பண்ணாம என்ன சொல்ல, சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அது மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நான் கால்குலேட்டர் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி வேற எதுனாலும் சொல்லுங்க. நீங்க வேணா அடுத்து யோசிக்கீங்களா? அடுத்து யார்கிட்ட கேட்க நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ராஜி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராஜி சொல்றேண்ணா. ஃபங்க்ஷன்னா ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு திரும்ப திரும்ப பண்ற வைக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஃபங்க்ஷன்னா. அதான் அந்த மாதிரிதான். நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கோம், அவங்க பண்ணி முடிக்காங்க, நம்ம திருப்பி அவங்ககிட்ட சொல்லி இந்த டாஸ்க்கை திருப்பி பண்ணுங்கன்னா அவங்க திருப்பி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதான் ஃபங்க்ஷன். வேற ஏதாவது சொல்றீங்களா? கௌசிகா சொல்லுங்க. ஆனா இப்ப ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளா போய் சமைக்க வேண்டியது இல்ல. நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், அது வந்துகிட்டே இருக்க ஃபுட். அதான் இதான் ஃபங்க்ஷன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி அடுத்து யாரும் ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க. ஆனா இப்ப நம்ம ChatGPTல வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குறது இல்லைன்னா? அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் பண்ணுது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஆமாண்ணா. அதான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஓகே, சொல்லுங்க தமிழரசி. அண்ணா ஏடிஎம் மிஷின் சொல்லலாம். ஏடிஎம் சொல்லலாம். அது என்ன பண்ணுது? கார்டை நம்ம இன்சர்ட் பண்றோம்னா அது பேங்க் செக் பண்ணி அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு அவுட் கேஷ் வந்து கையில கிடைக்குது. கரெக்ட். இப்ப வந்து இப்ப எக்ஸாம்பிள் எல்லாருமே நம்ம ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு இது சொன்னீங்க. இப்ப நம்ம இன்புட் வந்து எதுவும் கொடுக்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, நம்ம இன்புட் நம்ம எதுவும் கொடுக்க போறது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? அந்த ஃபங்க்ஷன் ரன் மட்டும் பண்றோம், அந்த ஸ்டார்ட் மட்டும் பண்ணி கொடுறோம், அந்த மாதிரி. கீவரத்னம் சொல்றீங்களா? ஏதாச்சும் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம இன்புட் கொடுக்காத மாதிரி ஏதாச்சும். சார் இன்புட் கொடுக்காத மாதிரி தெரியல சார். ஆனா எனக்கு இது ஃபங்க்ஷன் சார். இப்போ எக்ஸாம்ல எழுதுறோம் சார், இந்த மார்க்ஸ்லாம் இப்போ ஒரு செமஸ்டர் மார்க் மட்டும் தனியா எடுத்துட்டு அப்புறம் அது மாதிரி ஒரு செமஸ்டரும் தனித்தனியா கால்குலேட் பண்ணி மொத்தம் CGPA பார்க்குறாங்க சார். ஒரு சப்ஜெக்டா பார்க்குறாங்க.
ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்த செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சிஜிபிஏ மட்டும் எடுத்துக்கிறாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. இது ஃபங்க்ஷன்ல ஒரு லிஸ்ட். காலேஜ் வந்து நீங்க காலேஜ் சர்வர்ல வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு செமஸ்டர் இது பண்ண அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆன்சர் ஒரு சப்ஜெக்டும் தனியா போகல. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த ரிசல்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த ரிசல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம அப்போ மட்டும் இப்படி காமிச்சு அதை நம்ம எரேஸ் பண்ணாம அந்த ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட்டையும் வச்சுக்கிட்டே வராங்க. நம்ம மொத்தமா காலேஜ் முடிச்சோடனே மொத்தமா அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்துப்போம் அதை வந்து நம்ம அதுக்கப்புறமா கடைசி நம்மளுக்கு யூஸ் பண்றாங்க. அது வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அது கூட நீங்க ஒன்று வச்சுக்கலாம். ஓகே ஸ்ரீராம், நீங்க சொல்றீங்களா இப்ப? ஸ்ரீராம் ஸ்ரீராம் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஓகே. இப்போ பஸ் டிக்கெட் அந்த நம்ம காசு கொடுக்குறோம், அந்த டிக்கெட்டுக்குரிய நம்ம எங்க போறோமோ அதுக்குரிய அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதான் இது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் தான். நம்ம ஒரு காசு நம்ம கொடுக்கோம், நம்ம ஒரு இன்புட் கொடுக்கோம், கண்டக்டர் பாக்குறாரு எங்க போகணும், நீங்க அதை எங்க போகுதுன்னு சொல்லுவீங்க. சொல்லையும் ஓகேன்னு கண்டக்டர் பார்த்து திருப்பி ஒரு டிக்கெட் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை வச்சு நீங்க எங்க போகணுமோ போய். அதுவும் கரெக்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் முகமது, நீங்க சொல்றீங்களா ஏதாச்சும்? அலாரம் மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு அலாரம் நம்ம செட் பண்றோம். அது வந்து அந்த நம்ம கொடுக்குற அலாரம் வந்து கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து அலாரம் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்கணும். கரெக்ட். அதை வந்து நம்ம ஒர்க்கா செட் பண்ணிட்டோம்னா திருப்பி அதே டைமுக்கு வந்து என்ன சொல்ல எத்தனை தடவைனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாத்தீங்களா? அதான் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வேற யாரும் சொல்லாம இருக்கீங்க? இன்னொன்னு நீங்க அந்த இன்புட் இல்லாம சொன்னீங்கல்ல, அது நம்ம டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அது யூஸ் பண்ணலாமா? இப்ப ஃபியூச்சர்ல நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுதுல, இன்புட் கொடுக்க மாட்டோம், ஆனா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்குது. அதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா? எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த டெம்பரேச்சர் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் என்ன சொல்ல ரூம்ல வச்சிருக்கீங்க, அது வந்து நம்ம மேனுவலா கொடுக்காட்டினா அதுவே என்ன சொல்ல இன்புட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல இப்போ ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, ஃபேன் நம்ம வந்து சுவிட்ச் போடுறோம். சுவிட்ச் போர்டு வந்து நம்ம வந்து அதை கால் மட்டும் தான் பண்றோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் நம்ம இன்புட் கொடுக்கல, நம்ம இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லல. இப்ப நம்ம சுவிட்ச் மட்டும் போடுறோம், சுவிட்ச் போட்டா ஆன் ஆகுது. இப்போ பல்ப் லைட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுக்காம அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்றோம், அது கால் பண்ணதுக்கு ஒரு ஒர்க் நடக்குது. ஓகேவா? இப்ப நம்ம பிரிண்ட் நம்ம இதுல பிரிண்ட் பண்ணி காமிக்காம இப்ப பல்ப் போட்டோம்னா பல்ப் வந்து பிரகாசமா எரியுது. சுவிட்சை போடுறோம், எரியுது, அதை கால் பண்றோம், நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன், நம்ம இன்புட் ஆர்குமெண்ட் கொடுக்காத எக்ஸாம்பிள். ஓகே ஓகே. வேற யார் சொல்ல? முருகேச பாண்டியன் சொல்றீங்களா ஏதாச்சும்? முருகேச பாண்டியன் இருக்கீங்களா? மத்த எல்லாம் சொல்லிட்டீங்க. விஸ்வஜித் சொன்னீங்களா? விஸ்வஜித் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லுங்க முருகேஷ் பாண்டியன். சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? மியூட் என்ன சொல்ல அன்மியூட் பண்ணாம இருக்கீங்க. முருகேசன் பாண்டியன் கேக்குதா? நீங்க வந்து அன்மியூட் பண்ணாம ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே பிஸ்வதி. ஓகே மத்த எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நீங்க அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிருங்க எல்லாம். கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. நான் ஓடிபி
என்னது? ஓடிபி. ஓடிபி. சரி, ஓடிபி வந்து நீங்க அது எப்படி ஃபங்க்ஷன் சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அது உங்களுக்கு திருப்பி என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது? இது நம்ம வந்துட்டு இப்ப எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போற மாதிரி இருந்தாலும் ஓடிபி ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்குன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து சென்ட் கொடுக்குவோம், அது ஆட்டோமேட்டிக்கா ரேண்டமா தான் ஜெனரேட் பண்ணி தருது. அதாவது நீங்க கரெக்ட் தான், முக்கால்வாசி கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓடிபி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஓடிபிங்கிற ஃபங்க்ஷன்ல ஓடிபிங்கிற ரிசல்ட். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் நீங்க இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபோன் நம்பர் கொடுக்கும், அது ஏதோ நடக்கு, ஓடிபிங்கிறது நம்மளுக்கு திருப்பி வர ரிசல்ட். ஓகேவா? ஓகே, கரெக்ட் தான், நீங்க முக்கால்வாசி கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கரெக்ட் கொஞ்சம் மைன்யூட் மிஸ்டேக் மட்டும் தான். ஓகே, கரெக்ட், நல்லா சொல்லிட்டீங்க. சரி, எல்லாமே நீங்க இது ஃபில் பண்ணிட்டு நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஹோம்ஒர்க் போட வேணாம்ல? ஹோம்ஒர்க் போட வேண்டாம்னா நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல, அடுத்து கண்ணன் சார் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க இது பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது காமி கண்ணன் சார். இல்லை, நான் இப்போ ஹோம்ஒர்க் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குறேன். இப்போ பண்ண வேணாம், கண்ணன் சார் கிளாஸ்ல பண்ணிடுங்க. ஓகேண்ணா. ஓகே. நான் இன்னொன்று ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. இந்த ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்னென்ன வித்தியாசம்? ரெண்டும் சேம் தானா, இப்போ எதுவும் வித்தியாசம்? அதாவது லூப்பிங் கான்செப்ட் படி ரெண்டுமே சேம் தான். ஆனா வந்து என்னன்னா, இப்ப ஃபார் லூப்னு வைங்களேன், எப்படி சொல்ல, இப்போ ஃபார் லூப்னா இப்போ நம்ம ஒரு நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு இவ்வளவுதான் நம்ம அந்த இதை லூப் பண்ண போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க லூப் பண்ண போறீங்க அந்த மாதிரி. இல்லாட்டி ஒரு இப்போ ஸ்ட்ரிங் நம்ம ஒரு இன்புட் வருது பாத்தீங்களா, இப்போ ஸ்ட்ரிங்னா இப்போ நம்ம ஹெலோன்னு கொடுக்கோம்னா அந்த ஹெலோன்னு HELLO நம்ம ஒரு ஐடியா இருக்கு, இவ்வளவுதான் இதாக போது நம்ம தெரியும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார் லூப்ல வந்து நம்ம மேலேயே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெட்டருக்கு ஐட்ரேட் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா, அந்த இது உங்களுக்கு ஃபார் லூப்ல கிடைக்கும். இதே இது ஒயில் லூப்னு வைங்களேன், ஒயில் லூப்ல நீங்க ஃபார் லூப்ல பண்ண எல்லா விஷயமும் பண்ணலாம். ஏன்னா ஒயில் லூப் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ல, இப்போ நமக்கு நம்மகிட்ட ஒரு வேல்யூ இருக்கு, ஆனா நம்ம அந்த வேல்யூக்கு வந்து எப்போ ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. எப்படி சொல்ல உங்களுக்கு, இப்போ ஒரு இதே எடுத்துக்கோங்க, ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில வந்து நம்மளுக்கு இந்த இது ஒரு பொருளை போட்டு நம்ம அரைக்க போறோம். ஓகேவா? இந்த இது எப்போ இப்போ நார்மலா நமக்கு ஒரு மற்றதுக்கெல்லாம் ஒரு தக்காளி இந்த மாதிரி தான் இவ்வளோ டைம்ல அரைச்சு முடிச்சது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு பொருளை போட்டு அரைக்க போறோம், அது எப்போ அரைச்சு முடிக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இது இந்த மாதிரி பவுடராவோ இல்லை நல்லா சட்னி மாதிரி நல்லா அரைக்கணும். அதை பார்த்தா நமக்கு இந்த கிளாஸ்ல இருந்து மிக்சி கிளாஸ்ல இருந்து வெளியே இருந்து பார்த்தா தெரியும். ஆனா எப்போ முடிய போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம தெரியல பாத்தீங்களா. அந்த மாதிரி டைம்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒயில் கண்டிஷன் வந்து ஒயில் இந்த மாதிரி நல்லா அரைக்கணும் அந்த மாதிரி நீங்க இந்த கண்டிஷனல் பார்ட்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்போ அது ஃபினிஷ் ஆகுது அது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்க மாதிரி. அதுக்கு தான் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்றோம். ஓகேண்ணா. இப்போ வந்து ஃபார் லூப்லனா நம்ம அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும். ஒயில் லூப் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, அதான் விஷயம். அது கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபார் லூப்ல வந்து ரேஞ்சஸ் கொடுப்போம், ஒயில் லூப்ல கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஃபார் லூப் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போகணும்னு தெரியும். நம்ம அந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டே இருப்போம். ஒயில் லூப்ல வந்து நம்ம எப்போ முடியல நமக்கு ஐடியாவே இல்லாம இருக்கும் பாத்தீங்களா. நீங்க சொல்றீங்களா எப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் பண்ணணும், நமக்கு ஐடியா இருக்காது. அந்த டைம் நீங்க ஒயில் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணா ஓகே. அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கும். தேங்க்யூ சார். ஓகே.